விடுமுறை தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகையானது எப்படி இருக்கிறது? எந்தெந்த பகுதிகளில் அவர்கள் அதிகம் விரும்பி செல்கின்றனர்? விவரங்கள். மோனிஷா, அதாவது தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது குற்றால அருவி. இந்த குற்றால அருவியை பொறுத்தவரைக்கும் தற்போது 2ஆம் கட்ட சீசன் துவங்கியுள்ளது. இந்த நிலையில் குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தற்போது ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த நிலையில் வார விடுமுறை மற்றும் அதாவது கொண்டாடுவதற்காக பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் சபரிமலைக்கு சென்று திரும்பக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் அருவிக்கரை பகுதியில் குவிந்ததால் தற்போது அருவியில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இருப்பினும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஜில்லென்று வரும் தண்ணீரில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அதாவது சபரிமலைக்கு சென்று வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் குளிப்பதற்காக அதிகரித்த வண்ணம் வந்த நிலையில் அங்கு குளித்து தற்போது அருகில் உள்ள குற்றாலநாதர் ஆலயத்திலும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் குற்றால அருவியில் தற்போது ஐயப்ப பக்தர்களும் அதேபோல சுற்றுலா பயணிகளுடன் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி செந்தில். வேலூரில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த கோயிலை இடித்து சாமி சிலையை எடுத்தபோது ஏராளமான பெண்களும் ஆண்களும் சாமி வந்து ஆடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டது உண்மையா? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த எல்ஜி புதூர் பகுதியில் பொன்னியம்மன் கோவில் சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு அப்பகுதி மக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. அந்த கோவிலுக்கு எதிரே உள்ள பகுதியில் வேறொரு பொன்னியம்மன் சிலையை வைத்து அப்பகுதி மக்கள் வழிபட முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அந்த இடம் அரசு மற்றும் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் இதையறிந்த வருவாய்த்துறையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று அந்த சிலையை கைப்பற்றி எடுத்துச் சென்றனர். இதையறிந்த ஊர் பொதுமக்கள் திடீரென்ற அப்பகுதியில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியை முற்றுகையிட்டு அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம், கைப்பற்றப்பட்ட சாமி சிலையை உடனே திருப்பித் தாருங்கள் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திடீரென்று பெண்கள் சிலர் சாமி வந்து ஆடியதால் அந்த இடமே பரபரப்பானது. கோவில் அருகே கூடியிருந்தவர்களையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி அருகே ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இந்த கோயிலை ஒட்டியுள்ள இடம், கோயில் அமைந்திருக்கிற இடம் இரண்டுமே அரசுக்கு சொந்தமான இடம் என்று வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவில் இடத்தை கடந்து ஒரு தனிநபர் வீட்டு மனைகள் விற்பனைக்கு போட்டிருப்பதாகவும் அவருக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். இதற்கிடையே சாமி வந்து ஆடிய பெண்கள் மயக்கமடைந்து விழுந்தனர். அவர்களை மற்ற பெண்கள் அழைத்து செல்லும் போது இந்த இடத்தில் சாமி ஜெயிக்கவில்லை, அரசியல்வாதியும் பணமும் தான் ஜெயித்தது என்று ஆவேசப்பட்டனர். சாமி ஜெயிக்கல, கவர்மெண்ட் தான் ஜெயிக்குது. லஞ்சம் வாங்கிக்கணும். லஞ்சம் பேசி எல்ஜி புதூர்ல ரேஷன் கடையே தேவையில்ல, ஆதார் கார்டு தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. எங்களுக்கு வழங்கப்பட்ட ஆதார் கார்டு, ரேஷன் அட்டை போன்றவற்றை திருப்பி கொடுத்து விடுகிறோம். இனிமேல் ஒரு அரசியல்வாதி கூட எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்டு வரக்கூடாது என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். கோவை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விண்டேஜ் கார் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்ட கார்கள் இடம்பெற்றன.
கோவையில் யங் இந்தியன்ஸ் அமைப்பின் சார்பில் ஆண்டுதோறும் கோவை விழா கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறும் விழாவின் ஒரு பகுதியாக பழமையான கிளாசிக் கார்கள் அணிவகுப்பு நடந்தது. ரேஸ்கோர்ஸ் பகுதியில் தொடங்கிய இந்த அணிவகுப்பை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தொடங்கி வைத்தார். இதில் 1931 முதல் 1980 ஆண்டு வரையுள்ள கார்கள் இடம்பெற்றன. பென்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ், செவர்லே, ஃபோர்ட், பத்மினி, அம்பாசிடர், வாக்ஸ்வேகன் கார்களும் பழைய ஜீப் 1960 ஆண்டு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட சவர்வெட் போன்றவையும் அணிவகுத்து வந்தன. பழைய மாடல் கார்களை வைத்து பராமரிப்பது ஒரு நல்ல அனுபவம் எனவும், கார்களை பார்ப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள், புதிய அறிமுகங்கள் ஏற்படும் எனவும் கார்களை பராமரித்து வரும் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது வந்து பாத்தீங்கன்னா 1943 மாடல் ஃபோர்டு GPW ஜீப், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கிராப் கண்டிஷன் இருந்துச்சுங்க. ஸோ இது மாதிரி ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ண எனக்கு 3 years டைம் ஆச்சுங்க. ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ஷோ நடக்கிறப்ப நம்ம கொண்டு வந்து எல்லாரும் வண்டி பார்க்கறப்ப நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுதுங்க. இந்த மாதிரி நிறைய ஈவென்ட் கண்டக்ட் பண்ணா நல்லா இருக்குங்க. பழைய மாடல் கார்களை புதிய கார்கள் போல தற்போது வரை பாதுகாத்து வைத்து இருப்பதும் ஆச்சரியம் அளிப்பதாக கார் அணிவகுப்பை பார்க்க வந்தவர்கள் தெரிவித்தனர். முதல் கேள்வி லெலின் தான் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டாரு, இப்ப ஸ்டாலின் கேட்க போறாரு. முதல் கேள்வி எளிமையானது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னது யார்? சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற கலைஞர் 100 வினாடி வினா போட்டி பரிசீலிப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட்டத்தை நோக்கி எழுப்பிய கேள்விதான் இது. திமுக மகளிரணி சார்பில் கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் பரிசீலிப்பு விழா அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இதில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு லைவ் கொடுத்ததால் தான் கருணாநிதி இன்றும் லைவாக இருப்பதாக தெரிவித்தார். அருமை சகோதரி கனிமொழிக்கு வைக்கிற வேண்டுகோள் இல்ல, உரிமையோடு சொல்றேன். இது மாதிரி கருத்துக்களை விதைக்கிற களப்பணியை நீங்கள் தொடரணும். பேசி பேசி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம், எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். வாட்ஸ்அப்பில் வலம் வரும் போலி செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் உண்மை வரலாற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் பேசினார். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் விருந்தளித்து உபசரித்தார். தாவேக மாநாட்டுக்கு நிலம் வழங்கி விவசாயிகளுக்கு விருந்தளிப்பதற்காக வந்த விஜய் தொண்டர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்த காட்சிகளே இவை. கடந்த அக்டோபர் 27 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள வி சாலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மாநாட்டுக்காக வி சாலையில் மொத்தம் 207 ஏக்கர் நிலம் வாடகைக்கு எடுக்கப்பட்டது. அதில் 90 ஏக்கர் நிலம் மாநாடு பகுதிக்கு, மீதமுள்ள இடங்கள் பார்க்கிங் பகுதிகளாக பயன்படுத்தப்பட்டன. இந்நிலையில் தாவேக மாநாட்டுக்கு நிலம் கொடுத்து உதவிய நில உரிமையாளர்களான விவசாயிகளை கௌரவப்படுத்தும் விதமாக